வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பிறப்பு சான்றிதழ் பற்றிய முக்கிய தகவல்களை அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, பிறப்பு சான்றிதழ் என்பது ஒரு தனி நபரின் பிறந்த தேதி, பிறந்த இடம் மற்றும் பெற்றோரை சரியாக சரிபார்க்க பயன்படும் ஒரு முக்கிய அரசு ஆவணமாகும். இந்தியாவில் பிறப்பு பதிவு கட்டாயமான ஒரு செயல்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்த தேதியிலிருந்து 22 நாட்களுக்குள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிறப்பு சான்றிதழ் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வாங்கிறதுக்கும், லைசன்ஸ் வாங்கிறதுக்கும், நீங்கள் பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கிறதுக்கும் பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழில் நாம் எந்த ஒரு பிழைகளும் இல்லாமல் சரியான முறையில் விண்ணப்பிக்கணும். அது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தையின் பிறப்பு சான்றிதழை பெறுவதற்கு முதல்ல நீங்கள் பதிவு செய்யணும். அதற்கு டவுன் பஞ்சாயத்துக்கு போகணும் அல்லது தமிழக அரசின் பொது சேவை மையத்திற்கு சென்று அதற்கான விண்ணப்பங்களை வாங்கி நீங்கள் நிரப்பி கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா அந்தந்த மண்டல உதவி சுகாதார அலுவலர் அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரை நீங்கள் அணுகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பிக்கும் நபர், குழந்தை எந்த மருத்துவமனையில் பிறந்தாங்க அப்படிங்கிற சான்றிதழையும் பெற்றோருடைய ஆதார் கார்டு நகல்களையும் நீங்கள் கொண்டு போகணும். அந்த பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பத்தில் மிக முக்கியமாக நீங்கள் என்னென்ன தகவல்களை சரியாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீங்களோ அந்த பெயரை தெளிவாக எழுதணும். அதே மாதிரி பெற்றோருடைய பெயரையும் தெளிவாக எழுதிடணும். குழந்தையினுடைய பாலினம், பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதி கொடுக்கணும். நீங்கள் அந்த விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை பஞ்சாயத்து அல்லது சம்பந்தப்பட்ட அலுவலகம் இருக்கும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கக்கூடிய அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். தேவைப்பட்டால் விண்ணப்பதாரர் நீங்கள் கூடுதலான ஆவணங்களை கொடுக்கணும். இந்த பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து நகராட்சி அலுவலகத்திற்கு ஏற்கனவே தகவல் தெரிவிச்சிருக்கணும். அதற்கான ஆவணத்தையும் நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க பிறப்பை தெரிவிக்கவில்லை அப்படின்னா குடும்பத் தலைவர் அல்லது அருகில் உள்ள உறவினர்கள் அந்த பிறப்பினை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பினை பதிவு செய்வதற்கு பிரசவத்தை நடத்திய நபர் அல்லது மருத்துவ நிறுவனம் குழந்தை பிறப்பு தொடர்பான சான்றிதழை கட்டாயமாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மருத்துவ நிறுவனத்தில் பிறப்பு ஏற்பட்டால் பதிவு நிறுவனத்தால் கையாளப்படும். அதாவது நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தே குழந்தை இங்கு தான் பிறந்தது அப்படிங்கிறதுக்கான தகவலையும் அவங்களே கொடுத்துருவாங்க. இதையெல்லாம் நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிறப்பு சான்றிதழ் குறைந்தது 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். அதன் பிறகு அந்த பிறப்பு சான்றிதழை நீங்கள் ஆதார் அட்டை எடுப்பதற்கும், ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கிறதுக்கும், பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.